Hello, welcome to all. 10th standard mathsல chapter number 1 relation and functionல exercise 1.4ல இருக்கக்கூடிய 10th sum நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல 9th sum போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல போய் பாருங்க. ஓகே, நம்மளோட சேனலை பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்லயே நமக்கு குழப்பமான ஒரு சம், கஷ்டமான ஒரு சம் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்ஸ் தான். இதுல இப்போ நமக்கு 3 விதமான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சில கண்டிஷன்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு சில கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெளிவா கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பர் லைன். சின்ன கிளாஸ்ல இருந்தே நம்ம நம்பர் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதை வச்சு போடுங்க, இந்த சம்ம நம்மளால ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். ஓகே, டன். இப்ப நான் நம்பர் லைன் போடுறேன் பாருங்க. நம்பர் லைன் அப்படின்னா என்னடா வரும்? மிடில்ல 0, நெக்ஸ்ட் 1, 2, 3, 4, 5 இது மாதிரி நம்பர்ஸ் வரும். இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல -1, -2, -3, -4 அப் டு தட் நம்ம எவ்வளவு நம்பர்ஸ் வேண்டாலும் போட்டுக்கலாம் இல்லையா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் -5க்கும் 2க்கும் பிட்வீன்ல இருக்கணும். -5 2 நான் -4 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ -5 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். -5ல இருந்து 2 எங்கடா இருக்கு? இங்க இருக்கு. ஸோ -5 2 பிட்வீன் வேல்யூஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க. -4, -3, -2, -1, 0, 1 இந்த நம்பர்ல எந்த வேல்யூ அவன் ஃபங்க்ஷன்ல கேட்டிருந்தாலும் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபங்க்ஷன் 6x + 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான். ஸோ நம்மளோட வேல்யூஸ் என்னென்ன வரும்? -4, -3, நெக்ஸ்ட் -2, -1, 0, 1. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? -5 வருமா 2 வருமா அப்படிங்கறது அடுத்த டவுட். -5 வரும், பிகாஸ் அங்க less than or equal to அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? less than or equal to இந்த லைன் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க அந்த -5 சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்கடா, 2 இருக்கு இல்லையா? 2க்கு பக்கத்துல நமக்கு என்னடா இல்ல? லைன் இல்ல. சோ 2 நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்க கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த ஃபங்க்ஷன் நான் எப்ப அப்ளை பண்ணலாம்? 2 less than or equal to x less than 6. 2க்கும் 6க்கும் பிட்வீன் வேல்யூஸ். அப்ப 6 இங்க இருக்குமா? 6. அப்ப 6. அப்போ 2க்கும் 6க்கும் பிட்வீன் வேல்யூஸ் என்னென்னடா இருக்கு? 3, 4, 5 என்னென்ன வருதுமா? 3, 4, 5. 2 எடுக்கணுமா? கண்டிப்பா எடுத்தாகணும், பிகாஸ் less than or equal to 2 less than or equal to. so இங்க are equal to வந்துருச்சு. so we can get 2. next 6 எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்க கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டைம் போயிடலாம் பாருங்க. 6 less than or equal to x less than or equal to 9. 6க்கும் 9க்கும் பிட்வீன் நம்பர்ஸ் என்னென்னடா வரும்? 6, 7, 8, 9. 6 after number 7, 8, 9. ஏன் நான் 6ஐயும் 9ஐயும் எடுத்திருக்கேன் அப்படின்னா, 6 less than or equal to x less than or equal to 9. இங்க கோடு வந்துருச்சு, அதனால 6ஐயும் 9ஐயும் எடுத்திருக்கோம். இதை ஏன் நான் இவ்வளவு தடவை விளக்கம் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. அதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் ஈஸியா நம்மளால போட்ட முடியும். சோ இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சுடா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1 என்னடா கொடுத்திருக்காங்க? f of -3 plus f of 2 நம்ம கண்டுபிடிக்க போறோம்மா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்?
f of -3 கண்டுபிடிக்கணும். f of -3 அப்போ f of -3 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்குரிய ஃபங்க்ஷன் f of x என்ன அப்படின்னு பாருங்க. f of x என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -3 -3 எங்கடா இருக்கு? இங்க இருக்கு. -3 ஓட ஃபங்க்ஷன் நமக்கு என்னடா 6x plus 1. அப்போ 6x plus 1 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு பதிலா நம்ம இங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? -3 கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்போ f of -3 எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல -3 plus 1. 6 3s are 18 plus into minus minus அப்போ 6 3s are -18 நமக்கு கிடைச்சிருக்கு plus 1. ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கு, இன்னொரு நம்பர் பிளஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்டா? சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 18ல 1 போச்சுன்னா என்னடா கிடைக்கும்? 17 -17. இது நம்ம f of -3க்கு கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், அடுத்து f of 2. நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் f of 2 கண்டுபிடிக்க போறோம். அப்போ அதுக்குரிய f of x என்ன? எந்த ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்க போறோம்? 2. 2 எங்கடா இருக்கு? 2 எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு இல்லையா? இதுக்கு நேரா நம்மளோட ஃபங்க்ஷன் என்னடா? 5x² - 1. அப்போ f of x equal to 5x² - 1. x ஸ்கொயருக்கு இங்க எக்ஸுக்கு பதிலா நாம அப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ 2. அப்போ f of 2 5 into 2 square minus 1. இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 into 2. 2 2s are எவ்வளோடா? 4. அப்போ 5 into 4 minus 1. 5 4s are 5 into 4. அப்போ 5 4s are எவ்வளோ? 20. 20 minus 1 equal to என்னடா கிடைச்சிருக்கு? 19. நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் 19. அதாவது f of 2 equal to 19 அப்படின்னு கிடைச்சிருக்குமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f of -3 plus f of 2 கண்டுபிடிக்கணும். அப்போ f of -3 plus f of 2 equal to f of -3 என்னடா ஆன்சர்? -17. f of 2 என்னடா ஆன்சர்? 19. அப்போ -17 plus 19. ஒரு நம்பர் மைனஸ், இன்னொரு நம்பர் பிளஸ். அப்படி வந்தா கண்டிப்பா என்னதான் பண்ணணும்? மைனஸ் தான் பண்ணணும். 19ல 17 போச்சுன்னா ரிமைனிங் எத்தனைடா? 2. அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் 2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறது நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 வந்து f of 7 minus f of 1. f of 7 minus f of 1. f of 7 minus f of 1. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா f of 7 கண்டுபிடிக்க போறோம். f of 7 முதல்ல அதுக்குரிய f of x என்ன அப்படின்னு எடுத்து எழுதுங்க. f of x 7 இங்க எங்கடா இருக்கு? இந்த இடத்துல இருக்குமா? அதோட ஃபங்க்ஷன் நமக்கு 3x minus 4. அப்போ f of x equal to 3x minus 4 அப்படின்னு எடுத்துக்கோங்க. f of x equal to 3x minus 4. xக்கு பதிலா நம்ம என்னடா கொடுக்கணும்? 7 அப்படின்னு கொடுக்கணும். அப்போ f of 7 equal to 3 into 7 minus 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 3 into 7 அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணுமா? மல்டிபிள் பண்ணணும். 3 7s are 21 minus 4. 21ல 4 போச்சுன்னா நமக்கு என்னடா கிடைக்கும்? 17 கிடைக்கும் இல்லையா? 17. அப்போ f of 7 இதோட ஆன்சர் வந்து 17. இதை ஒரு பாக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொரு ஆன்சர் கிடைச்சதும் அதை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேமா? f of 1. f of 1
f of 1 அப்படின்னா அதுக்குரிய f of x என்ன அப்படின்னு பாருங்க. f of 1 நமக்கு எங்கமா இருக்கு? இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நமக்கு என்னதுராமா? 6x plus 1. அப்ப f of x equal to 6x plus 1 அப்படின்னு இருக்குமா? xக்கு பதிலா நம்ம இங்க என்ன அப்ளை பண்ணணும்? 1 அப்படிங்கிற வேல்யூ அப்ளை பண்ணணும். அப்ப f of 1 equal to 6 into 1 plus 1. 6 ones are 6 plus 1 equal to என்னடா? 7. அப்போ f of 1 இதோட வேல்யூ வந்து 7. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க? f of 7 minus f of 1 அத கண்டுபிடிக்கலாம். f of 7 minus f of 1. f of 7க்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 17 minus f of 1 ஓட ஆன்சர் 7. So 17 minus 7 equal to 10. அவ்வளவுதான் ஆன்சர். So இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் 2 into f of 4 plus f of 8 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 into f of 4 plus f of 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்கம்மா. நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணுமா? 4 கண்டுபிடிக்கணும், 8 கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் f of 4 கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் f of 8 கண்டுபிடிக்கலாம். f of 4 f of 4 ஃபர்ஸ்ட் அதுக்கான ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிருங்க. அதுக்குரிய f of x என்னடா? 4 அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. 4 அப்படிங்கிற நம்பர் நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதுக்குரிய ஃபங்க்ஷன் வந்து 5x² minus 1. So 5x² minus 1 அதாவது xக்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்? 4 அப்படின்னு அப்ளை பண்ண போறோம். So f of 4 equal to 5 into 4 square minus 1. இப்போ 4 square அப்படின்னா 4 into 4. 4 4s are எவ்வளோடாமா? 16. 4 4s are 16. So 5 into 16 minus 1. அப்போ 5 into 16. 5 16 ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு என்னடா கிடைக்கும்? 80. 80 minus 1. 80 minus 1 equal to என்ன கிடைக்கும்? 79. அப்போ f of 4 equal to 79. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறது f of 8. அதுக்குரிய ஃபங்க்ஷன் f of x equal to f of 8 அப்படிங்கிறது நமக்கு என்னடா? எந்த இடத்துல இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அதோட ஃபங்க்ஷன் 3x minus 4. f of x equal to 3x minus 4 அப்படின்னு இருக்கு. xக்கு பதிலா இங்க என்ன அப்ளை பண்ணணும்? 8 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கணும். அப்போ f of 8 equal to 3 into xக்கு பதிலா 8 minus 4. இங்க 3 8 ஓட மல்டிபிள் பண்ணுங்க. 3 8s are 24. 3 8s are 24 minus 4. 24ல 4 போச்சுன்னா நமக்கு என்னடா ஆன்சர் கிடைக்கும்? 20. 20 கிடைக்கும் நமக்கு. அப்போ f of 8 equal to 20. ஒவ்வொரு ஆன்சரையுமே தெளிவா பாக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம f of 8க்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலா தேர்ட் क्वेश्चन நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? 2 into f of 4 plus f of 8 அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். 2 into f of 4 plus f of 8 அப்படிங்கிற ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ f of 4க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 79 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ 2 into 79 plus 20. ஏன்னா f of 8 ஓட ஆன்சர் வந்து 20. 79 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 79 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 9 2s are 18. ரிமைனிங் நமக்கு 1.
7 2s are 14. 14 plus 1 15 plus 20. ஓகே, இப்போ 158 plus 20 ரெண்டையும் ஆட் பண்ணா என்னடா கிடைக்கும்? 58 ஓட 20 ஆட் பண்ணா 178. தட்ஸ் ஆல். சோ நம்ம 3 கொஸ்டினோட ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான், பட் லாங்கா போகுது, வேற ஒன்றும் கிடையாது. 4வது கொஸ்டின் என்னடா கேட்டிருக்காங்க பாருங்க. 4th கொஸ்டின். 4th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2f of -2 minus f of 6 dividing by f of 4 plus f of -2. இதுல 4 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. f of -2 கண்டுபிடிக்கணும், f of 6 கண்டுபிடிக்கணும், f of 4, f of -2 இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல f of -2 கண்டுபிடிச்சோம்னா இங்க அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து f of 4. f of 4 அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம தேர்ட் சம்லயே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புதுசா கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. f of 6 நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இப்ப என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா f of -2 கண்டுபிடிக்க போறேன்டா. அதுக்குரிய ஃபங்க்ஷன் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். f of x. f of x. f of x என்னடா? -2. -2 எங்கம்மா இருக்கு? இங்க இருக்குடா. அதோட ஃபங்க்ஷன் நமக்கு என்னடா இருக்கு? 6x plus 1. f of x equal to 6x plus 1. x-க்கு பதிலா -2 அப்ளை பண்ணுங்க. அப்போ f of -2 equal to 6 into -2 plus 1 அப்படின்னு இருக்குமா? இப்போ 6 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 6 2s are 12. 6 2s are 12 plus into minus minus -12 plus 1. எப்பயுமே ஒரு நம்பர் மைனஸ் இன்னொரு நம்பர் பிளஸ்ல இருந்தா மைனஸ் பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 12ல 1 போச்சுன்னா நமக்கு 11. பெரிய நம்பர் பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து மைனஸ், ஸோ -11 அப்படின்னு போட்டுக்கோங்க. இது f of -2 ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா? f of 6. f of 6 அதுக்குரிய ஃபங்க்ஷன் f of x equal to 6. 6 எங்கமா இருக்கு? இங்க இருக்கு. அதோட ஃபங்க்ஷன் 3x minus 4. So f of x equal to 3x minus 4 அப்படின்னு இருக்குமா? x ஓட வேல்யூ நம்ம என்னடா கொடுக்கணும்? 6 அப்படின்னு கொடுக்கணும். அப்போ f of 6 equal to 3 into 6 minus 4. 3 6 are 18. 3 6 are 18 minus 4. அப்போ 18 minus 4. 18ல 4 போச்சுன்னா ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்டாமா? 14 அப்படின்னு கிடைக்கும். அப்போ f of 6 ஓட ஆன்சர் 14 அப்படின்னு கிடைக்கும். சோ f of -2க்கு -11, f of 6க்கு 14 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கு. அடுத்து f of 4மா. f of 4 நீங்க கண்டுபிடிக்கவே தேவையில்லடா, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்மா. என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? f of 4 அதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது 79 அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ 79 அப்படிங்கறத போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப நம்ம தேவையான வேல்யூஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. -2 கண்டுபிடிச்சாச்சு, 6 கண்டுபிடிச்சாச்சு, 4 கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின்ல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர். அவ்வளவுதான். அப்போ 2 into f of -2. f of -2 ஓட வேல்யூ எவ்வளவுமா? -11. அந்த -11 அப்படியே அப்ளை பண்ணுங்க. -11. அடுத்து மைனஸ் f of 6. f of 6க்கு நான் என்னடா கண்டுபிடிச்சு வச்சோம்? 14. அந்த 14 இங்க கொடுத்துருங்க. பை f of 4. f of 4க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சோம்? 79. நெக்ஸ்ட் பிளஸ் f of -2. -2க்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சோம்? -11. அப்போ பிளஸ்
பிராக்கெட்ல -11 அப்படின்னு கொடுத்துக்கோங்கடா. அவ்வளவுதான். எல்லா வேல்யூஸுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி சுருக்கனா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஈக்குவல் டு 11 2s are எவ்வளோடா 22 மைனஸ் 22 மைனஸ் 14 பை இங்க என்னடா இருக்கு 79 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 11 அப்படின்னு இருக்குமா? சரிங்களா? இப்போ மேல இருக்கிற ரெண்டு நம்பர் எப்படி இருக்கு? சேம் சைன்ல இருக்குடா. சேம் சைன்ல இருந்தா என்ன பண்ணிடுறீங்க? ஆட் பண்ணிருங்க. 22 14 ரெண்டு மைனஸ்ல இருக்கிறதுனால ரெண்டையுமே ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுருங்க. 22 14 ஆட் பண்ணா 4 பிளஸ் 2 6 மா 2 பிளஸ் 1 3 மா 36 அப்படின்னு கிடைச்சிருக்கு. டிவைடிங் பை 79 மைனஸ் 11 79ல இருந்து 11 மைனஸ் பண்ணுங்க. 79 11 சைட்ல வேணா மைனஸ் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. 9ல 1 போச்சுன்னா 8 7ல 1 போச்சுன்னா 6 அப்ப என்னடா கிடைச்சிருக்கு 68. சோ அவ்வளவுதான் நம்மளோட ஆன்சர். இதை நீங்க இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணலாம். எந்த டேபிள்ல நம்ம இது டிவைட் ஆகும்டாமா? 4th டேபிள்ல டிவைட் ஆகும் இல்லையா? சோ நான் 4th டேபிள்ல டிவைட் பண்றேன். 4th டேபிள்ல நான் டிவைட் பண்ணேன்னா ஈக்குவல் டு மைனஸ் சேம் டேபிள்ல தான் டிவைட் பண்ணணும். இது நிறைய பேர் தப்பாவே பண்றாங்க. 36 4th டேபிள்ல டிவைட் பண்றப்ப 36ல எத்தனை 4 இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 9 4s are 36 டிவைடிங் பை இந்த நம்பர் பெருசா இருக்குது நமக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா சிங்கிள் டிஜிட்டை முதல்ல எடுங்க. 1 4s are 4 6ல 4 போச்சுன்னா ரிமைனிங் 2 அது மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா 7 4s are 28 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ நம்மளோட ஆன்சர் என்னதுராமா? -9/17. இதுதான் 4th கொஸ்டினோட ஆன்சர். கொஸ்டின் கொஞ்சம் ஆன்சர் வந்து கொஞ்சம் லாங்கா இருக்குது. பட் கரெக்டா ப்ராப்பரா செஞ்சீங்கன்னா ஈஸியா போட்டுற முடியும். சரிங்களா? சொல்லி கொடுத்தது புரிஞ்சது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.